ஓம் சாந்தி. 4/1/2025 சனிக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் அசரீரியாக ஆகி தந்தை நினைவு செய்யும் பொழுது உங்களை பொறுத்தவரை இந்த உலகமே அழிந்து விடுகின்றது, முடிவடைந்து விடுகின்றது. தேகம் மற்றும் தேக உலகம் மறக்கப்பட வேண்டும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தை யாராக இருக்கிறார், எப்படி இருக்கின்றார் என்று புரிந்து அதே ரூபத்தில் நினைவு செய்வதற்காக 3வது கண் கிடைத்துள்ளது. ஆனால் முழுமையாக யோகயுக்துடன் கூடிய நிலையில் இருக்கும்போது, அதாவது ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு இருக்கும் பொழுதுதான் இந்த 3வது கண் வேலை செய்யும். யாருடைய பெயர் ரூபத்திலும் சிக்காமல் இருக்க வேண்டும். மாயை பாபாவிடம் அன்பு செலுத்துவதில்தான் தடையை ஏற்படுத்துகின்றது. இதில்தான் குழந்தைகள் ஏமாந்து விடுகின்றார்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அசரீரியாக ஆகி தந்தை நினைவு செய்தீர்கள் என்றால் இந்த உலகமே முடிந்து போய்விடுகின்றது. ஷரீரத்தை விடும் பொழுது இந்த கர்ம பந்தனம் இருப்பதில்லை. பிறகு மற்றொரு ஷரீரம் எடுக்கும் பொழுது அந்த சரீர சம்பந்தத்தின் கர்ம பந்தனங்கள் ஆரம்பம் ஆகின்றது. சத்தியத்தில் சுகம், சாந்தி, செல்வம் எல்லாமே இருக்கும். அது தந்தை தான் ஸ்தாபனை செய்கின்றார். இங்கு எவ்வளோ அசாந்தி இருக்கின்றது. துக்கம், அசாந்தி, ஏழ்மை இவை ராவனுடைய ஆஸ்தியாகும். கலியுகத்தில் ராவனுடைய ஆஸ்தியை தான் அனுபவிக்கின்றார்கள். பாபா இப்பொழுது நம்மை புதிய உலகத்திற்கு தகுதியுடையவராக ஆக்கி கொண்டிருக்கின்றார். பாரதவாசிகளாகி நீங்கள்தான் தகுதி உடையவர்களாக ஆகின்றீர்கள். இந்த பழைய உலகம் இப்பொழுது மாறுகின்றது என்பது மனிதர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். யார் ராஜயோகம் கற்கின்றார்களோ அவர்கள் புதிய உலகத்திற்கு சென்று விடுவார்கள். தந்தை குழந்தைகளுக்கு ஞானத்தின் 3வது கண் கொடுத்துள்ளார். யார் முழுமையாக யோகத்துடன் கூடிய நிலையில் இருப்பார்களோ, யாருக்கு தந்தையிடம் அன்பான புத்தி இருக்குமோ அவர்களுக்குத்தான் இப்பேற்பட்ட புத்தி இருக்கும். எல்லோரும் அவ்வாறாக இல்லை. ஒருவர் மற்றவரின் பெயர் ரூபத்தில் சிக்கி விடுகிறார்கள். அன்பை என்னிடம் செலுத்துங்கள் என்று தந்தை கூறுகின்றார். மாயை எப்பேற்பட்டது என்றால் அன்பு செலுத்த விடுவதில்லை. எனது வாடிக்கையாளர்கள் போகிறார்கள் என்பதும் மாயை பார்க்கின்றது. பின் ஒரேடியாக மூக்கை காதை பிடித்து திருகி ஏமாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. மாயிடம் ஏமாந்து விட்டோம் என்று உணர்கிறார்கள். மாயாஜித் ஜெகஜித் ஆக முடியவில்லை. உயர்ந்த பதவி அடைய முடியாமல் ஆகிவிடுகின்றார்கள். தேகத்தை பார்த்தாலும் நீங்கள் தந்தையாகிய சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும். ஆத்மாவுக்கு இப்பொழுது என்னை பார்ப்பதற்கு, புரிந்து கொள்வதற்கு 3வது கண் கிடைத்துள்ளது. குழந்தைகளாகி நீங்கள் இப்போது திரிநேத்ரி, திரிகாலதர்ஷி ஆகி உள்ளீர்கள். எல்லையில்லாத தந்தை கிடைத்துள்ளார். பின் ஏன் மோகம் கொள்கிறீர்கள்? அச்சமயம் முகம், பேச்சு, வார்த்தை அனைத்தும் குரங்கு முகம் போல் ஆகிவிடுகின்றது. நஷ்டமோகா ஆகிவிடுங்கள். நிரந்தரமாக என்னை நினைவு செய்யுங்கள். நாம் இறை மாணவர்கள் ஆவோம் என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்க வேண்டும். உண்மையில் சிவபாபாவின் ஜெயந்தியை முழு உலகத்திலும் கொண்டாட வேண்டும். மரணம் கூட கொடிய முறையில் ஆகின்றது. எப்பேற்பட்ட அணுகுண்டுகள் தயாரித்திருக்கின்றார்கள். அதிலிருந்து விஷ வாயுகள் வெளிப்படுகின்றன. உடனே அநேகர் மரணம் அடைகிறார்கள். முந்தைய கல்பத்தில் என்ன ஆகியதோ அது இப்பொழுது மீண்டும் நடைபெறும். இரத்த ஆறுகள் பாயும். உள்நாட்டு கலவரங்கள் ஏற்படும். ஒருவரை ஒருவர் கொல்வார்கள். உங்களில் கூட இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதனை குறைவானோர் தான் அறிந்துள்ளார்கள். இனிமையான குழந்தைகளே, ட்ரஸ்டியாக இருங்கள். அப்போது பற்று நீங்கிவிடும். ட்ரஸ்டி ஆவது என்பது சித்தி வீடு போல் எளியது அல்ல. இவர் சுயம் ட்ரஸ்டியாக ஆகியுள்ளார். குழந்தைகளையும் ட்ரஸ்டியாக ஆக்குகின்றார். இவர் ஏதாவது பெற்றுக்கொள்கின்றாரா என்ன? எல்லாம் இறைவனால் கொடுக்கப்பட்டது என்று கூறுகிறார்கள். பின்னர் ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் அல்லது யாராவது இறந்து விட்டால் இவர்கள் மிகவும் மனம் வருந்துகின்றார்கள். காரணம் பற்று உள்ளது.
இறைவனால் கொடுக்கப்பட்டது என்று கூறுகின்றீர்கள் என்றால், பின் இறந்து விடும் பொழுது அழ வேண்டிய அவசியம் என்ன? ஆனால் மாயை குறைவானதல்ல, சித்தி வீட்டுக்குச் செல்வது போல் அல்ல. ஒருவரிடம்தான் அன்பு வைக்க வேண்டும், அவரைத்தான் நினைவு செய்ய வேண்டும். மாயையின் புயல்கள் வரும். கர்ம இந்திரியங்களால் எந்தொரு விக்கர்மத்தையும் செய்யக்கூடாது. நாம் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். இந்த சீச்சி உடலிலிருந்து முழுமையாக நஷ்டமோகா ஆகி ஞானத்தின் அத்தீந்திரிய சுகத்தில் இருக்க வேண்டும். இப்போது இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது. நாம் சுகதாமம் செல்கின்றோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். ட்ரஸ்டியாக ஆகிய அனைத்தையும் பராமரித்தபடி கூடவே தங்களது பற்றை நீக்கிவிட வேண்டும். ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு கொள்ள வேண்டும். கர்ம இந்திரியங்களால் ஒரு பொழுதும் எந்த விக்கர்மமும் செய்யக்கூடாது. பிரம்ம பாபாவுக்கு சமமாக சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான சித்திரத்தை உருவாக்கக்கூடிய பர உபகாரியாக ஆகுக. சிரேஷ்ட நினைவு மற்றும் சிரேஷ்ட கர்மத்தின் மூலம் அதிர்ஷ்டத்தின் சித்திரத்தையோ குழந்தைகள் அனைவரும் உருவாக்கி இருக்கின்றார்கள். இப்போது சம்பூர்ண தன்மை மற்றும் பிரம்ம பாபாவுக்கு சமமாக சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமாக ஆகுவது என்ற இறுதி டச்சிங் மட்டும் இருக்கின்றது. இதற்காக பர உபகாரி ஆகுங்கள். அதாவது சுயநல உணர்வில் இருந்து சதா விடுபட்டிருங்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு சகயோகி குழுவில் எந்தளவு சுயநலமற்ற தன்மை இருக்குமோ அந்தளவு பர உபகாரி ஆக முடியும். சதா தன்னை நிறைந்திருப்பதாக அனுபவம் செய்வீர்கள். சதா பிராப்தி சுரூப ஸ்திதியில் நிலைத்திருப்பீர்கள். தனக்காக எதையும் ஸ்வீகாரம் செய்ய மாட்டார்கள். சர்வஸ்வ தியாகி ஆகுவதன் மூலமே சரளத்தன்மை மற்றும் சகிப்பு தன்மை என்ற குணம் ஏற்படும். சகாஸ் கொடுக்கும் சேவை நிரந்தரமாக செய்ய வேண்டும். இந்த உடல் நிலை மற்றும் சமயத்தை பற்றிய விஷயம் கிடையாது. இரவு பகல் இந்த எல்லையற்ற சேவையில் ஈடுபட முடியும். பிரம்ம பாபாவை பார்த்திருக்கின்றீர்கள். இரவிலும் கூட கண் விழிக்கும் எல்லையற்ற சகாஸ் கொடுக்கும் சேவை நடந்து கொண்டே இருந்தது. அவ்வாறு தந்தையை பின்பற்றுங்கள். எப்போது குழந்தைகளாகி நீங்கள் எல்லையற்ற சகாஸ் கொடுப்பீர்களோ அப்பொழுது அருகாமையில் உள்ளவர்கள் தானாகவே சகாஸ் பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். இந்த எல்லையற்ற சகாஸ் கொடுப்பதால் வாயு மண்டலம் தானாகவே நன்றாக உருவாகிவிடும். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.